வாங்க ஹோம்மேட் ரோஸ் கேக் வீட்டிலையே செஞ்ச ரோஸ் சிரப்பை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் கடையிலேருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ரோஸ் சிரப்பை நம்ம ஆல்ரெடி வீடியோ ரெடி பண்ணியிருக்கோங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கேக் செய்யறதுக்காக ஒரு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு நான் எல்லாம் சேர்த்துக்கிறேன். கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு இதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இது கூட 1/4 கப் நான் 1 கப் எடுத்துருக்கனால 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் மில்க்கையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட லிட்டில் பிட் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ளார் கூட நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த ரோஸ் சிரப்பை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை கொஞ்சம் பிங்க் கலர் வர்றதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பீட்ரூட்டை கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இல்லை எல்லாரும் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அப்படிலாம் யூஸ் பண்ணலைங்க. இது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. அதே சமயத்தில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்கு கலரும் கிடச்சிரும். ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம இந்த கலர் கெமிக்கல் சேர்க்காம நம்ம நேச்சுரலாக சேர்த்ததுனால உடம்புக்கு நல்லது. நம்மளுக்கு மனசும் திருப்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது. இன்றைக்கி நம்ம கேக்கு நம்ம அடுப்பில் செய்ய போகிறோம். அதனால் நான் ஒரு சின்ன ஒரு பேன் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன மாதிரி ஏதாட்டும் ஒரு இது போட்டுக்கோங்க, ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை போட்டுக்கோங்க. அதனால் இதை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். பாத்திரத்தை தான் நான் கேக் செய்ய போகிறேன். அதனால் ஒரு சின்ன இது ஒரு டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பட்டர் இல்லை நெய்யை நீங்கள் யூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் இதை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரையும் இது கூட நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனோன்னா இதை நம்ம அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே கொஞ்சோல ரோஜா இதெல்லாம் இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுடைய பேட்டரை எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய அடுப்பு ப்ரீ ஹீட் ஆகிட்டுங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு நான் அதை நான் அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு குவான்டிட்டியில் வைப்பீங்க, அதுக்கேற்றாமல இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கேக்கு நல்லா 20 மினிட்ஸ் ஆகிட்டுங்க. 20 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டுங்க. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாதம் வந்திருக்குங்க. கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்குங்க. நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்கும் பாருங்க.
வாசமாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த ரோஸோட வாசம் வந்து நல்லா அழகாக வருது. நம்ம இதை வந்து நம்ம ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிரப்பை ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாங்க. இதை ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.